வினோத் ஃபேன்ஸ்க்கும் திவ்யா ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் வந்து வினோத்தும் திவ்யாவும் சேர்ந்து பண்ணுறது. அது என்னன்னே தெரியாது. அந்த ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது ஏன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நானும் ஒரு ஃபேன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவே 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷம் வீடியோவை கூட பார்க்க முடியாமல் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் உண்மையிலே மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்னு. என்னங்க நான் பண்ணுறது எனக்கே தெரியல. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து காலையிலேருந்தே திவ்யாவை போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ வந்து அந்த ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க மாட்டு பொங்கலுக்கு. அந்த சைக்கிளை வந்து வினோத் அண்ணா வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. ஓட்டும்போது திவ்யா வந்து பார்த்துட்டு நானும் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறுறாங்க. உடனே திவ்யாவை பிடிச்சி ஏற்றிட்டு அவரும் அந்த சைக்கிளில் ஒரு 2-3 ரவுண்ட் அடிக்கிறாரு. இங்கே வியானா மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு திவாகர் வந்து உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க, போங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்கன்னு திருப்பி சொல்கிறாங்க. அந்த வினோதனா கேட்கல. அவர் ஏன்னா திவ்யா வந்து அண்ணா இன்னொரு ரவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2-3 ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறமா அவர் போகிறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, உள்ளன கூட நம்ம சைக்கிளை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சிரிக்கிறாங்க. வினோதனாவை இறக்கி விட்டுட்டாங்க. அப்போ இங்கே போயிட்டு திவாகர் போயிட்டு கோவப்படுறாரு வியானா கிட்ட. எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தெரியும்ல, அப்போ தேவையில்லாமல் தானே வண்டி எடுத்து ஓட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வியானா சொல்கிறாங்க, முதல்ல அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2வது வந்து அவர்கிட்ட அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. திவ்யா வந்து வினோத் கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்க கூட சைக்கிளில் போகிறா. அதுக்கு நீங்கள் கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அவளுக்கு சேஃபாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அவள் கண்டிப்பாக அவங்க கூட சைக்கிளில் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வியானா வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வியானாவும் வந்து வினோதனா கிட்ட ஆனால் என்னையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறா. உடனே வியானாவையும் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து இறக்கி விடுறாரு. அப்புறமா போனதுக்கப்புறமா இவர் வந்துட்டு வினோதனா வந்துட்டு திவாகர்கிட்ட சொல்கிறாரு, திவாகர் கிட்ட இல்லை கலை கிட்ட சொல்கிறாரு, திவ்யா வந்து புது செருப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கு, கண்டிப்பாக எபிசோடு அந்த இது மட்டும் முடியட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது செருப்பால் தான் அடிக்க போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி உள்ளே வந்துட்டு திருப்பவும் திவாகர் இதெல்லாமும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போவும் வினோதனா சொல்கிறாங்க, திவ்யாவோட அப்பா வந்து நிறைய புது ட்ரெஸ்ஸு எல்லாமே அனுப்பியிருக்காங்க பொங்கலுக்கு, கூடவே புது செருப்பும் அனுப்பியிருக்காங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா திவாகர் வந்து ஒருத்தரையாக ஒன்னொன்னையா தப்பாக ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன் தான் இவர் இப்படி பேசிகிட்டே இருக்காருன்னு தெரியல. இதில் என்னென்னா கொஞ்சம் பேர் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரே கயாஸாக இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துறதுனால யார் ஸ்டார்ட் பண்ணி இந்த புல்லிங் ஸ்டார்ட் ஆகுது, இந்த கவுண்டர் கொடுக்குறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட ப்ரஷ் இஷ்யூ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு. அந்த ப்ரஷ் எடுத்து வச்சா நீ தானே சொன்ன, சபரி இது பண்ணலைன்னு உன்னை அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, அது முடிஞ்சிருச்சுன்னே ஏதோ சாண்ட்ரா சொல்கிறாங்க. அது என்னங்கிறது நான் அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.